ஹாய் காய்ஸ், நாம் இன்று இந்த காணொளியில் பார்க்க இருப்பது புத்து மாரியம்மன் கோயிலை பற்றி. தமிழ்நாடு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுக்கா வாணியம்படி அருகே இருக்கும் இந்த புத்து மாரியம்மன் கோயிலை பற்றி தான் இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. இத்திருக்கோயில் என்பது சென்னை பெங்களூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையின் மத்தியில் இருப்பது சிறப்பாகும். ஏனென்றால் இத்திருக்கோயில் என்பது சாலையிலே ஒட்டியிருந்தது. பின்பு இந்த சாலையை விரிவாக்கம் செய்யும் பொழுது இந்த கோயிலை எந்த ஒரு தீங்கும் ஏற்படவில்லை என்பதுதான் சிறப்பாகும். அதற்கு காரணமாக இருந்தது இந்த புத்து மாரியம்மனே ஆகும். இது தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் அனைவருக்கும் நன்கு தெரிந்ததன்று. ஏனென்றால் இந்த அம்மன் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் என்று அனைவரும் அறிந்த ஒரு உண்மையாகும். இந்த தேசிய நெடுஞ்சாலையின் விரிவாக்கத்தின் பொழுது இந்த புத்து மாரியம்மன் என்பது குறுக்கே நின்றது என்பது தனி சிறப்பு. அன்றுதான் இந்த அம்மனுடைய சக்தி அனைவரும் அறிந்து கொள்ள ஒரு சாட்சி பாவனையை அம்மன் அவர்கள் வெளிப்படுத்தியது அனைவரும் அறிந்த ஒரு உண்மையாகும். இந்த புற்றை இடிப்பதற்கு பல முறை முயன்றனர். ஆனாலும் அத்தனை முறையும் இந்த செயல் என்பது தோல்வியிலேயே சென்று முடிவடைந்தது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் பல்லாயிரமான புளிய மரங்கள், பல்வேறான கட்டிடங்கள் என்று எண்ணற்ற கிணறுகள் ஆகியவற்றை அழிக்கப்பட்டுத்தான் இந்த NH-46 என்ற தேசிய நெடுஞ்சாலை சென்னை டு பெங்களூர் சாலை போடப்பட்டது. எப்பேற்பட்ட சாலை இருந்தாலும் அவற்றை அகற்றவிட்டு செய்வதுதான் சாலையின் விரிவாக்கத்திற்கு பணியாகும். ஆனால் இந்த மண்ணினால் செய்யப்பட்ட புற்று என்பது அந்த சாலை விரிவாக்க பொறியாளர்கள் சாதாரணமாக எடை போட்டு அவற்றை நீக்குவதற்கான செயலும் இறங்கிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் இறங்கிய ஒவ்வொரு செயலும் அவர்களுக்கு எதிராகவே அமைந்தது. இது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவ்வாறு இந்த புற்றை அழிக்க நினைத்தவர்களுக்கு அம்மன் கொடுத்த தண்டனை என்பது மிகவும் வியப்புக்குரியது. இத்திருக்கோயில் என்பது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு திருக்கோயிலாகும். இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோயிலாகும். இது இயற்கையாகவே உண்டான கோயிலாகும். இது பல்வேறு தலைமுறையினர்கள் இந்த கோயிலில் வணங்கி வருவது தனி சிறப்பாகும். தினமும் இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் இந்த அம்மனை தரிசனம் செய்துவிட்டு தான் செல்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு எந்த ஒரு விபத்தும் ஏற்படாமல் அம்மன் காத்து அருள்வதாக அவருடைய நம்பிக்கையாகும். மேலும் தினமும் பல்லாயிரம் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வது வழக்கமாகும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி பொன்னாட்களில் இங்கு அதிகமாக கூட்டம் வருவது தனி சிறப்பு. இந்த கோயில் அருகே உள்ள அரச மரத்தில் குழந்தை வரம் கேட்டு மக்கள் அனைவரும், குறிப்பாக பெண்கள், இங்கு தொட்டில் கட்டி வணங்குவது வழக்கமாகும். அவ்வாறு வேண்டுவதால் குழந்தை பிறந்த பிறகு அம்மனுக்கு நேர்த்தி கடனாக அவர்கள் வந்து பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கமாகும். அவ்வாறு பொங்கல் வைக்கும் பொழுது அவர்கள் கொண்டு வந்த கோழி, ஆடு போன்றவற்றையும் பலி கொடுத்து அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள். 2004 முதல் 2010 ஆண்டு வரை அப்பகுதியில் சாலை போடப்பட்டது. ஆயினும் இந்த கோவிலை விட்டுவிட்டு சாலை போட்டார்கள். இருப்பினும் பல்வேறு இன்னல்கள் ஏற்படுவதால் இக்கோயிலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அந்த கோயிலை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளை இறங்கினார்கள். ஆனால் அத்தனையும் தோல்வியிலே முடிந்தது. குறிப்பாக 2010 ஆண்டு நடந்த அதிசயம்தான் மிகவும் வியப்புக்குரியது. அவ்வாறு நடந்த சம்பவங்களில் ஒன்றாக பார்ப்போம் வாங்க. முதல் சம்பவம், ஆந்திராவை சேர்ந்த பொறியியல் அவர்கள் இந்த புத்து இடிப்பதற்காக அளவை எடுத்துக்கொண்டு அவற்றுக்கான நாளும் குறித்துவிட்டு சென்றார். ஆனால் அவர் மீண்டும் இந்த பகுதிக்கு வரவே இல்லை என்று அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். இரண்டாவதாக JCB ஆபரேட்டர். அவர் முழுவதுமாக இறைநம்பிக்கை அற்றவர். ஆனாலும் அவர் 3-4 முறை இந்த JCB கொண்டு இந்த புற்றை இடிக்க முயன்றார். ஆனாலும் அந்த JCB பழுதாயிற்று. அவர் இந்த செயலை செய்யாமல் இறங்கி சென்று விட்டார். இத்தனைக்கும் அந்த JCB என்பது புதுமையான JCB. அது வாங்கி 6 மாதம் மட்டுமே ஆனது. உள்ளூர்காரரே பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த புத்து இடிக்க கடபாரை கொண்டு வந்தார். ஊர் மக்கள் அவரை தடுத்தியதால் அவர் சென்று விட்டார். அன்றிரவே அவருக்கு விபத்து ஏற்பட்டு கால் உடைந்து விட்டது. இன்றும் அவர் நடக்க முடியாமல் ஒரு இடத்திலே அமர்ந்து தன்னுடைய வாழ்வை நடத்தி கொண்டு வருகிறார். அடுத்து தலைமை அதிகாரி வந்து புத்தின் ஆழத்தை அளப்பதற்காக புத்தின் ஒரு ஓட்டையில் கேமராவை உள்ளே அனுப்பினார்கள். அனுப்பி பார்க்கும் பொழுதுதான் அங்கதான் மர்மமே ஆரம்பமானது. அந்த புத்தின் அடியில் ஏகப்பட்ட பாம்புகள் இருக்கின்றன. மனித உருவம் எடுக்கும் இச்சாதாரி போன்ற பாம்புகளும் அங்கு இருப்பதாக நம்பப்படுகிறது. அந்த கேமராவில் பதிவாகி அங்குள்ள கம்ப்யூட்டரில் தெரிந்ததால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து இந்த பணியை மேற்கொள்ளாமல் இதை அவ்வாறே விட்டுவிட்டார்கள். குறிப்பாக குஜராத்தை சேர்ந்த தலைமை அதிகாரி இங்கே வந்து இந்த கோயிலை இடிக்கக்கூடாது, அதற்கு மேல் பாலம் அமைத்து சாலையை போட சொல்லி சென்று விட்டார்.
இக்கோயிலில் திருவிழா ஏன் விசேஷமானது? ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய வைகாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை தான் இத்திருக்கோயிலுக்கு திருவிழா என்பது சிறப்பாக நடைபெறும். பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப்பை பயன்படுத்தி தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி.